ஸ்பெஷல் என்ன பண்ண போறோம்னா மட்டன் கறி. அதற்கு தேவையான மட்டன் 1/4 கிலோ. அதற்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கருவேப்பிலை. இதை வைத்து போடணும். வச்சு சிம்ல வச்சு சட்டி கடாயை வைத்து விட்டோம். அடுத்தது என் செல்லக்குட்டியை தூக்கிக்கிறோம். தூக்கியாச்சு. சட்டி சூடாயிடும். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு நல்லா சூடேறிச்சு. பாருங்கள், ஆவி வருதா? நல்லா கடாயை சுட்டதுக்கப்புறம் தேவையான அளவு கடலை எண்ணெய். கடலை எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கங்க. அப்போ தான் நம்ம தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சுட்டோன்னா கொஞ்சம் ஃப்ளேமில் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு கடுகு, நமக்கு தேவையான அளவு கடுகு கொஞ்சம் பருப்போடு சேர்த்து போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடுகு நல்லா பருப்பு இருக்குது இல்லைங்க, அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கடுகு நல்லா வெடித்து வருதுங்களா? வெடித்து வந்ததுக்கப்புறம் இப்படி போட்டால் தெரிக்கும். பட் இருந்தாலும் ஆனியன் போட்டுக்கிறோம். ஆனியன் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லா வரும். ஓகே. வெங்காயம், சிறு வெங்காயம் நறுக்கின வெங்காயத்தை போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கணும். அது வந்து கலர் கொஞ்சம் சேட் மாறும். ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பண்ணணும். என்ன கொஞ்சம் நல்லா இப்படி வதக்கி விட்றப்ப லைட்டாக கல்லுப்போ இல்லை தூளுப்போ இருந்துச்சுன்னா லைட்டாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். நல்லா சின்னதாக கட் பண்ணிட்டோம்னா வேகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். போங்கிறாங்க அப்படி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போடுங்க. சரியாக தான் போடுறோம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி காட்டுறி பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மட்டனை போட போகிறோம். பண்ணிப்போம். நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு இப்போ கறி போட்டோம்ல, அதனால் அதனோட இதில் கொஞ்சம் இதாகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் மூடி நல்லா கிண்டி விட்டு எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எண்ணெயிலையும் போடலாம் தக்காளி வெங்காயத்தோட. ஆனால் இருந்தாலும் கறியோட போட்டாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போய் கறி காய் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். சரிச்சா? இப்போ நம்ம தேவையான தேவையான அளவு மஞ்சள் தூள். தேவையான மஞ்சள் தூள் போட்டிங்களா? பாருங்கள், மிளகாத்தூள்
காரத்துக்காக. அடுத்து கறி மசாலா. அடுத்து மட்டன் மசாலா. இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கிறேன், நீங்கள் அதிகமாக போட்டுறாதீங்க. அடுத்தது கொத்தமல்லி போடுங்க. லைட்டாக வாசனை வச்சுருக்காங்க. குழம்பு மிளகாய் லைட்டாக. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கணும். உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு நல்லா கொதிவங்க தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு லைட்டாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அது நல்லா வேக விடணும். அதாவது மட்டன் வந்து ஃபுல்லாக வேக வைக்கல, அதாவது அரை வேக்கான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேக வச்சு வைக்கணும். ஆஃப் குக்கிங்கில் எடுத்துக்கணும். அதாவது கெட்டு போக மாட்டேன். சிறிதளவு தேங்காய். கலர், அதாவது தேங்காய் மாதிரி இல்லாமல் இருக்குது, க்ரீன் கலர், அதாவது கலர் ஷேடாக இருக்குது. லைட்டாக கொத்தமல்லி. இப்போ அரைக்க போகிறோம். ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ கறி வெந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அவ்வளோதான், கிரேவி ரெடி. கொஞ்சம் தேங்காய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டால் இறக்கணும். கறி ரெடி, மட்டன் கறி. பக்கத்தில் நாங்கள் டீ வச்சுருக்கோம், அதாவது காலை தேநீர். உணவு சாப்பிட்ட பிறகு தேநீர் அருந்துவோம். தேநீர் அருந்திய பிறகு பாருங்க, பழைய சாதம் தண்ணியில் ஊற வச்சிருக்கோம். சிறிய ஆனியன் நாங்கள் வெட்டி போட்டிருக்கோம், ஊற வச்சு. இது இப்பயும் குடிக்கலாம், தயிரோடு மிக்ஸ் பண்ணி காலையிலையும் குடிக்கலாம், இல்லை மதியம் நல்லா வெயில் பொழுது குடித்தோம்னா ஏதாமா இருக்கும். கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. தேங்காய் பால் ஊற்றணும்ல, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்ல மணமாக இருக்குது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு, இன்னும் டேஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு கருவேப்பிலை தூவி இறக்கணும். அதோட சிறிதளவு கொத்தமல்லி தூவி வேகாச்சு. ஒரு கிண்டு, அதாவது கிளறிட்டு முடியுதுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சிம்மில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இப்போ டீ குடிக்கிறோம். கொஞ்சம் சமைச்சதில் கலப்பாயிடுச்சு, அதனால டீ குடிச்சிட்டு வரோம். அப்போ ஓப்பன் பண்ணி போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், இதுக்கு நல்லா கிளறி விட்டு ஒரு பீஸ் எடுத்து இப்போ சாப்பிட போகிறோம். இப்போ இந்த ஒரு பீஸை எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு பீஸ் எடுத்து நம்ம கேமராமேன் இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு சொல்ல போகிறாரு எப்படி வந்து இருக்குன்னு. விட்டாச்சு, கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுவேன். அடிப்பொலி.
செம்ம. பிடிச்சிருந்தா நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். நான் போய் டேஸ்ட் பண்ணுறேன்.